அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மர் வந்தாச்சு. ஐஸ்கிரீம் ரெசிபி போடலைன்னா எப்படி? இன்னைக்கு குங்குமப்பூ அண்ட் பிஸ்தா வச்சு சூப்பர் ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க, அது இருக்கட்டும். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் மேட் இது 2 வச்சு தான் பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மேட் அப்புறம் நம்ம ஊற வச்சு அந்த குங்குமப்பூ பால் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா க்ரீமியான டெக்ஸ்சரில் நமக்கு கிடைச்சிரும். நான் இன்றைக்கி இந்த லோஃப்டின் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கண்டெய்னரில் வேணாலும் செட் பண்ணலாம். அடித்து அந்த க்ரீம் மிக்சரை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக பிஸ்தாஷியோஸ் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூவும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டேன். மேலே டாப் லேயர்லேயும் பார்த்திங்கன்னா பிஸ்தாஸ் இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிட்டு மேலே க்ளீன் ரேப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிஸ்தா இருக்குது இல்லையா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ சேருங்க. அது சாப்பிடும் போது அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே லன்ச் முடிச்சுட்டு டெசர்ட்க்கு நாங்கள் இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் வெக்கேஷனில் கிட்ஸ் வீட்டெல்லாம் இருப்பாங்க. இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க.